என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். அது வந்து ஆங்கிலம் இல்லையா? இன்ஜினியரிங் தமிழ்ல என்ன? ஏங்க 4 வருஷம் படிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் என்னன்னா கேட்டேன். இன்ஜினியரிங்க்கு தமிழ்ல என்னங்க? 12ஆம் வகுப்புல என்னென்ன சப்ஜெக்ட்? தமிழ், ஆங்கிலம், பொருளியல். பொறியியலா? 12th பொறியியல் இல்லாம எடுக்கிறாங்க. சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? இப்ப இருக்கிறதுதான் ரொம்ப மோசம். நீங்க தான் உஷாரா இருக்கணும். உஷாருன்றது தமிழ் நல்லா உறிஞ்சுவாங்க. நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஊர் பொறுக்க போறோம். என்ன வேலை போய்கிட்டு இருக்கீங்க? டீனகரா வந்து வந்து இந்த மாதிரி மைக்கெல்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. மைக்கெல்லாம் ஆங்கிலமா? கலாய் வேணாம் இல்ல, அத தமிழ்ல கலாய். அவ்வளவுதான் தமிழ் இல்லையா? அண்ணே வீட்டுல நான் போயிடுறேன், தமிழ் வராதுல. சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? எனக்கு ஆங்கிலம் படிக்கிறேன். ஆங்கிலம் தமிழ்ல இருந்தால் நான் படிக்கிறேன். ஆங்கிலம் படிக்க தெரியாது. படிக்கவில்லை. நான் ஒரு தற்கூரி. கூறுங்கள், ஒரு டீக்காக நான் என்ன வேணா செய்வேன். 2 நிமிஷம் தமிழ்ல மட்டும் பேசணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க, எத்தனாவது படிச்சீங்க? நானு காலேஜ்ன்றது ஆங்கிலம். கல்லூரி. முத வார்த்தையிலே அவுட் ஆனா எப்படிங்க? ஒரு செகண்ட் சான்ஸ் உங்களுக்காக. ஓகே, செகண்ட் சான்ஸ் கொடுங்க. ரெண்டாவது சான்ஸ். ஓகே, சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? கல்லூரி. எங்க படிச்சீங்க கேக்கல, என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். அது வந்து ஆங்கிலம் இல்லையா? இன்ஜினியரிங் தமிழ்ல என்ன? ஏங்க 4 வருஷம் படிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் என்னன்னா கேட்டேன். இன்ஜினியரிங்க்கு தமிழ்ல என்னங்க? அவ்வளவா தெரியாதுங்க. பிஇ தானங்க? பிஇ அது இங்கிலீஷ் தானங்க? அதான் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் தமிழ்ல என்ன? இன்ஜினியரிங் தமிழ்ல வந்து அத்தாடி தெரியவில்லை. பொறியியல். பொறியியல் கரெக்டா சொல்லிட்டீங்க. அகல்யா படிச்சு என்ன போறீங்க? மாவட்ட கல்வி. கலெக்டர்ன்றது ஆங்கிலம். தமிழ்ல தமிழ் தெரியாது. என்ன இவ்ளோ வெக்கம்? பேசலாம். ஆட்சியர். சரி, என்ன படிக்கிறீங்க இப்போ? 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்புல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? தமிழ், ஆங்கிலம், பொருளியல். பொறியியலா? 12th பொறியியல் இல்லாம எடுக்கிறாங்க. என்ன பொறியியல்? பொறியியல் அங்கிள் சப்ஜெக்ட். அங்கிள்ன்றது ஆங்கிலம், சப்ஜெக்ட்ன்றது ஆங்கிலம், சாரின்றதும் ஆங்கிலம். படிச்சு முடிச்சு என்ன போறீங்க? படிச்சு முடிச்சுட்டு ஈஸியா ஆசிரியர் ஆயிடுறோம். ஆசிரியர். ஏன் ஆசிரியர் ஆகும்? அதுவே போதும் எங்களுக்கு. ஏங்க? பசங்களுக்கு போய் சொல்லி தந்து நல்லா பண்ணலான்னு. பசங்களுக்கு சொல்லி என்ன சொல்லி தருவீங்க? பாடம் தான் சொல்லி தருவேன். இல்ல சமுதாயத்தை பத்தி எல்லாம் சொல்லி தரலாம். சரி, எனக்கு நான் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட், சமுதாயத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க. என்ன உங்களுக்கு? சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? இப்ப இருக்கிறதுதான் ரொம்ப மோசம். நீங்க தான் உஷாரா இருக்கணும். உஷாருன்றது தமிழ் நல்லா உறிஞ்சுவாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உஷார் எப்படிங்க தமிழ் ஆகும்? கவனமா இருக்கணும். ஓகேவா? கவனமா இருக்கு. ஓகேவான்றதும் தமிழ் வரணும் இல்ல கன்னடம் வரணும். எது தமிழா கன்னடமா? கன்னடா. எனக்கு கன்னடம் தெரியாது. சரி, போவோம். என்ன படிச்சிருக்கீங்க? நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ன்றது கன்னடமா? இல்ல ஓ அந்த மாதிரி. ஓகே ஃபைன். அந்த மாதிரின்றது கன்னடமா? ஓகே ஐ காட் தி ஓகேன்றது கன்னடமா? ஷூர், எதுவும் இல்ல. ஐ கிவ் அப், யூ வின். என்னங்க பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க? ஓகே, இப்போதான் கேம் புரியுதுங்க. இப்போ கேன் ட்ரை. ஒன் மோர் டைம். ஓகே, உங்களுக்காக, அதாவது வர்ஷாக்காக ஒன் மோர் டைம். சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? டக்குனு அந்த வேர்ட் ஸ்ட்ரைக் ஆகலங்க. எந்த லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரைக் ஆகல. மேபி இங்கிலீஷ்ல பியூரா பேசலாம். அதுல நான் அவுட் ஆயிடுவேன். சரி, ஓகே, இன்னொரு சான்ஸ். ஓகேவா? எந்த காலேஜ் படிச்சீங்க? ஷெட்டி இன்ஸ்டிடியூட். அது இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து தெரியல. என்னங்க நீங்க தமிழ் அப்படிங்க, நான் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்டிடியூட்டுக்கு தமிழ்ல என்ன இல்ல கன்னடத்துல என்ன? இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து கன்னடத்துல எனக்கு டக்குன்னு எந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வரல. பட் காலேஜ்னு தான் சொல்லுவாங்க. காலேஜ்ன்றது ஆங்கிலம் இல்லையா? காலேஜ்ங்கிறது வந்துருச்சு நம்மளோட லாங்குவேஜ்க்குள்ளே. கல்லூரின்றது தமிழ். கல்லூரி தமிழ்.
கன்னடத்துல காலேஜ் வித்யாசாலி அப்படி சொல்லுவாங்க. சிறிகன்னடம் கெல்வே சிறிகன்னடம் வாழ்வே. கன்னடத்துல தான் சொல்லுங்க. கன்னடத்துல தான் அது. என்னதுங்க? சிறிகன்னடத்துல, பழைய கன்னடத்துல சிறிகன்னடம் கெல்வே சிறிகன்னடமே வாழ்வே. அப்படின்னா என்னங்க? கன்னடமே வந்து நம்மளோட லைவ்லிஹுட், கன்னடவே நம்மளோட லைஃப். என்னங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு கன்னடம் தான் நல்லது. கன்னடம் ரீசெண்டா இங்க வந்து செட்டில் இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து தமிழியன். சோ இப்பதான் கொஞ்சம் சிஎஸ்கே பாய் ஆர்சிபி கேர்ள் இஸ் பெஸ்ட் பேர் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஐபிஎல் எந்த டீம் பிடிக்கும்? ஆர்சிபி தான் ஆப்வியஸ்லி. உங்க ஹஸ்பண்ட்க்கு? சிஎஸ்கே ஆப்வியஸ்லி. எப்படிங்க லாஸ்ட் மேட்ச் அந்த பிளே ஆஃப் வந்து போக விடாம பண்ணீங்களே, அந்த மேட்ச்ல உங்க வீட்டுல என்ன நடந்தது? அந்த பிளே ஆஃப்ல வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பிகாஸ் தோனி வந்து விளையாட ஒரு சான்ஸ் கிடைக்கலன்ட்டு. பட் தனியா ஆர்சிபி ஃபேனா வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஜெயிச்சிட்டோம். பட் எஸ்ஆர்ஹெச்சோட தோக்கும் போது இன்னும் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. சரி, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம், சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எப்படி வெறுப்பேத்துவீங்க? நாங்க அப்படியே சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் வீட்டுல. நான் ரெட் டிஷர்ட் போட்டுப்பேன், அவரு yellow டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே நாங்க வந்து அந்த மேட்சை இது பண்ணுவோம். பட் வி போத் ஆர் குட் கேமிங் ஃபேன்ஸ். ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டோம். சரி, என்ன படிக்கிறீங்க? விஸ்காம். விஸ்காம்ன்றது தமிழ். தெளிவா சொல்றேன், தமிழ்ல பேசணும்ன்றது. விஸ்காம்ன்றது ஆங்கிலம். இல்ல இல்ல சரி, வணிக சம்பந்தப்பட்டது. விஸ்காம்னா வணிகம் கிடையாது. இல்ல நான் முடிச்சது படிக்கிறது இப்போ கரண்டா வந்து நீ தமிழ்லயே பேசல இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட. சரி, வாங்க அடுத்து. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? தமிழ்ல சொல்லுங்க. வேலை. நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஊர் பொறுக்க போறோம். என்ன வேலை பார்க்க போறீங்க? இருக்கீங்க டி நகரா வந்து வந்து இந்த மாதிரி மைக்கெல்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. மைக்கெல்லாம் ஆங்கிலமா? கலாய் வேணாம்ல, அத தமிழ்ல கலாய். தமிழ் அவ்வளவுதான். தமிழ் இல்லையா அண்ணே? வீட்டுல நான் போயிடுறேன். தமிழ் வராதுல, நான் கர்நாடகாரனே. கன்னடமா? அது எனக்கு தெரியும். வரியா சொல்லு. ஆர்சிபி ஏன் ஜெயிக்கல? அது அது அவங்கிட்ட தான். பெங்களூர் தானே? அதுதான் சொல்லுங்க. அது நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. ಗೊತ್ತಿಲ್ಲ. அது ಗೊತ್ತಿಲ್ಲ. அது ಗೊತ್ತಿಲ್ಲ. அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாம். ஓ, இப்பவே ஆரம்பிச்சாரு. ஓகே, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? பொறியியல் பட்டப்படிப்பு. பொறியியல்னா பொறியியல் என்ன துறை? பொறியியல் வணிகவியல். வணிகவியல்னா என்னம்மா? பொருளை வாங்கி விற்கிறது. வாங்கி விற்கிறதுனா? சரி, ஓகே. ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான்றது ஆங்கிலம், நீ தமிழ்ல தான் பேசணும். வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். வியாபாரம் என்ன வியாபாரம் ஆரம்பிக்க? எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ். இது எங்கயா தமிழ் இருக்குது? தமிழ் புலவர்லாம் சொன்னாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பலாமா நீங்க? சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? வணிகவியல். படிச்சு முடிச்சு என்ன? ஏதாவது ஒரு கடையிலையோ இல்லை ஏதாவது அலுவலகத்திலையோ கணக்கு வேலை பார்க்க போறேன். கணக்கு வழக்கு பார்க்க போறீங்க? என்ன கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பீங்க? அதாவது அந்த அலுவலகத்துல நடக்கிற வியாபாரமோ இல்லை அதை சுத்தி இருக்கிற விஷயத்த அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை வந்து இன்னைக்கு இந்த கணக்கு நடந்துச்சு அப்படின்னு எழுதி வைப்பேன். எழுதி வச்சா என்ன யூஸ்? எழுதி வச்சா பிற்காலத்துல அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நீங்க சொல்லுங்க. தமிழ்ல ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசணும். சரி, பேசிட்டா பேசிட்டா நான் டீ வாங்கி தரேன். இல்ல டீ வாங்கி தரேன். ஓகே, ஒரு 11 டீ. சொல்லுவா. சரி, இது என்ன போட்டு இதுலயா? ஆமா, எழுத்துக்கள். நான் என்ன படிக்கணும்? அது எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும். ஆங்கிலம் படி தமிழ்ல இருந்தால் நான் படிப்பேன். ஆங்கிலம் படிக்க தெரியாது. ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்ல. அவ படிக்கல. பள்ளி கூட இதுவா? படிக்கல. இல்ல, படிக்கவில்லை. நான் ஒரு தற்கூரி. கூறுங்கள். ஒரு டீக்காக நான் என்ன வேணா செய்வேன். சரி, சொல்லுங்க. என் பெயர் ஆனந்த். அது எடிட்டர் பார்த்து பாரு. என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை? நானா தொகுப்பாளர் வேலை பார்த்து. தொகுப்பாளர் வேலை பாக்குறீங்க. எங்கெங்கெல்லாம் போறீங்க? எங்கெங்கெல்லாம் கால் போன போக்கே அங்கே செல்வோம் ஐயா. கால் போன போக்கெல்லாம் போவீங்க. அங்க வந்து ஒரு காரை பாக்குறீங்க, அது என்னன்னு சொல்லுவீங்க? சிற்றுந்துன்னு சொல்லி கூறுவோம். சரி, பைக்கு? இருசக்கர வாகனம் என்று கூறுவோம். சோப்பு? என்ன ஐயா? சோப்பு. அதை வந்து நிலை குழம்பி என்று கூறுவாங்க. நிலை குழம்பி இல்லையே, வளையலை கட்டி தானே? வளையலை கட்டி. ஆமா. பேரை மாற்றி விட்டார்கள் என்று என்னிடம் கூறவில்லை. இல்ல, மாற்றி விட்டார்கள். அது எப்படி நீ வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிட்டு தமிழ் சொன்ன நாடு ஒத்துக்கிறது? வாய்க்கு வந்ததனால் கூறினாலும் தமிழில் தானே கூறுகிறேன். அப்படி கிடையாது. அதாவது கேள்வி என்ன? கேள்வி தமிழில் தான் கூற வேண்டும். நான் சோப்பு என்ன கேட்டேன், ஆங்கிலம் கலக்க கூடாது. சோப்பு கேட்டேன். சரியான விடை தான் கூற வேண்டும் என்பது கேள்வி அல்ல. சரியான விடை எல்லாம் கிடையாது. நான் கேட்டது எனக்கு தெரியவில்லை. அதற்கு பெயர் தெரியவில்லை. தெரியவில்லை. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம். அதை வந்து பனிக்கூழ் என்று கூறுவார்கள். தெரியும். இவர் பேர் என்ன?
யார் பெயர்? இவர் பேரு இவர் பெயர். அவர் பேர் ராம். அவரோட என்ன வேலை பாக்குறாரு? அவர் வந்து புகைப்பட கருவி பயன்படுத்துகிறார். புகைப்பட கருவினா போட்டோ. புகைப்பட கருவி ரெக்கார்டு தானே ஆகுது. புகைப்பட கருவி ரெக்கார்டு தானே ஆகுது. இது வந்து பதிவாகுது. பதிவா வந்து இது என்னது? என்ன அது சொல்லுங்கள். தெரியவில்லை. தெரியவில்லை. எப்படி? ஒளிப்பதிவு கருவி. ஒளிப்பதிவு கருவி. தெரியலன்னா ஏன் வரீங்க? நீங்க கேட்ட கேள்வி இல்ல இதை என்ன என்று கேட்டீர்கள் என்றால் ஒளி வாங்கி என்று கூறிவிடுவீர்கள். அப்ப அதே மாதிரி தான் அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை இது வந்து என்ன ஒளி வாங்கி அது என்ன ஒளிப்பதிவு கருவி? இது என்ன வாங்க? ஐயா, அது என்ன வாங்குது? ஒரு நிமிடம். உங்களுடைய கேள்வி என்னவென்றால் நான் தமிழில் மட்டுமே உரையாட வேண்டும் என்பது. ஆமா. ஆனால் நீங்கள் கேட்டது கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு தெரியவில்லை என்பதும் ஒரு பதில் தான். எப்படி தெரியவில்லைன்றது பதில் ஆகும்? தெரிந்தது எப்படி பதிலோ அதே மாதிரி தெரியவில்லை என்பதும் ஒரு பதில் தானே. எத்தனை நிமிடம் ஆகிருக்கிறது? புரியுதா? ஒழுங்காக ஒரு டீ வாங்கி தரேன்.